இலங்கை கடற்படை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாகை மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இப்போது பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலே பிரதான தொழிலாக உள்ளது. இதன் மூலம் 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலாவணி ஈட்டப்படுகிறது. கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், அத்துமீறல் போன்ற காரணங்களால் மீன்பிடி தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொழில் போயினாலும் 10 நாள் கழித்து நாங்கள் வர்றோம். 10 நாளைக்கு சரியான அங்கே கஷ்டங்கள், காற்று பிரச்சனை. ரெண்டாவது வலை இறக்குனாக்க கப்பல்காரங்க, இந்த இந்தியா கப்பல் அது போகிற வழியில் தான் நாங்கள் வலை போட சூழ்நிலையாக இருக்குது. அவங்களும் பார்க்காம வலையும் நிறைய வலை சேதப்படுத்திட்டு போயிடுறாங்க. இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் தற்போது ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். பெரிய இயந்திர படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வரும் மீனவர்கள் தங்களது தொழிலுக்கு உதவும் வகையில் அரசு முறையான உபகரணங்களை வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆழ்கடல் தொழிலுக்கு போங்கன்னு சொல்றாங்களே தவிர மீனவர்களுக்கு அதுக்கான உபகரணங்களை கொடுக்கறது இல்லை. சும்மா அறிவிப்பாக மட்டும்தான் இருக்கு. இந்த மீனவர்களை கூப்பிட்டு வச்சு ஆழ்கடல் தொழில் பண்ண என்னென்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு அதை அந்த தைவான் நாடு, தாய்லாந்து போன நாடுகளில் வளர்ந்த நாடு அந்த தொழில், மீன்பிடி தொழில் நல்லா வளர்ந்து போயிருக்கு. அதே போல நம்ம நாட்டு மீனவர்களையும் அரசாங்கம் நினைச்சா இந்த ஆழ்கடல் தொழிலை ஊக்கப்படுத்தலாம். நாகை மாவட்டத்தில் 50% மீனவர்கள் கில்நெட் எனப்படும் தூண்டில் முறையில் ஆழ்கடலில் மீன்பிடித்து வருகின்றனர். ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்கடல் பகுதியில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு ஏனோ உரிய விலை கிடைப்பதில்லை என்று மீனவர்கள் புலம்புகின்றனர். இது ஜனவரி ஆரம்பிச்சிட்டாலே ஆழ்கடல் தொழில் தான். அதாவது சூறை மீன்களும் டூனார்னு சொல்லக்கூடிய கேரை மீன்களும் தான். இது பிடிச்சிட்டு வந்தாலும் சரியான விலை இருக்கிறது இல்லை. நம்ம அருகாமையில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் சூறை மீன்களுக்கு 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் கிலோவுக்கு விலை இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் 50 ரூபா, 40 ரூபா, இல்லை 75 ரூபா இந்த நிலையில தான் இருக்கு. ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் நவீன உபகரணங்களை வழங்கி மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கந்தபழனிவேல், நியூஸ் 7 தமிழ், நாகை.